கடலில் அலை மோதும் எண்ணங்கள் மனதை சிதறடிக்கும் ஆழ்மனதின் குழப்பம். கர்த்தர் நீர் அருள் புரிவீராக. முற்றிலுமாய் தாழ்த்துகிறோம். இன்னும் வரை தடைபடுகிற கர்த்தருடைய பிள்ளைகளை விரைவாய் நீர் அழைத்து வாரும். நாங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரு தாயின் பிள்ளைகளாய் நின்று உங்கள் நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்த ஆண்டவர் கிருபை பாராட்டும். தாழ்த்துகிறோம், பொறுப்பெடுங்க. எல்லா துதி கன மகத்து மேன்மையாவும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். கரங்களை தட்டி கரங்களை பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, வலக்கரத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பறிக்க இயலாதே வரும் என்னை. என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். என்னை மறவாய் இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். இவ்வளோ அடி உயரத்தில் இருக்க மலை பெயர்ந்தாலும் பர்வதங்கள் நிலை மாறினாலும் கர்த்தருடைய கிருபை நம்ம விட்டு விலகாது. அவருடைய சமாதானத்தின் உடன்படிக்கை நம்மளை விட்டு விலகாதுன்னு சொல்லிட்டு வேதம் ஏசாயா 54:10 சொல்லுது. ஸோ அவ்வளோ இரக்கமுடையவர் நம்மளுடைய ஆண்டவர். அவ்வளோ இரக்கமாக அவ்வளோ உருக்கமாக நம்ம மேலே இருக்கிறாரு. ஒருவேளை மலைகள் பெயர்ந்தாலும் நான் நினச்சேன்னா மேபி எர்த்குயிக் வந்தால் விலகலாம். ஸோ நம்ம நடுவில் ஒரு பிளவு வந்துருச்சுன்னா இங்கே 2 பேருக்கு அவங்க ரொம்ப தூரத்தில் போவாங்க. அவ்வளோ தூரம் போனால் கூட என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்றது அதோட அர்த்தம். ஸோ அதை நினச்சி இந்த பாடலை பாடலாம். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் சொல்லிட்டு அந்த பாடலை பாடலாம். பட் ஒரு கைண்ட் ரெக்வெஸ்ட், நீங்கள் எல்லாம் எனக்கு உட்காந்து பாடுறப்பயே அவ்வளோ ஒரு சேரப் கொடுக்குறீங்க. கொஞ்சம் நின்று பாடினீங்கன்னா எனக்கு எப்படி இருக்கும்னு ஆசையாக இருக்குது. அதனால் எல்லாரும் கொஞ்சம் நின்று பாடுறீங்களா? I kindly request you all to stand and sing. Yeah, thank you brothers and sisters. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். கேர்ள்ஸ் சைட்லேருந்து கிளாப் கேட்கவே இல்லை. கொஞ்சம் சத்தமா. வாய்ஸ் சைட் செம்மையாக பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் கொஞ்சம் சத்தமா. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர்,
வாழ்வில் என்று போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர் என் வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும். கண்களை மாத்திரம் முடியலாமா? ஒரு சில ஜெப குறிப்புகள் சொல்லும் பொழுது, ஜெபம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு அநேகருக்கு கண்களுக்கு முன்பாக வரும்போது ஒரு சில சலிப்பு ஏற்படும். பிகாஸ் நான் அந்த இடத்துல இருந்திருக்கேன் இல்லையா? இன்றைக்கு அந்த சலிப்பு இல்லாதபடி கர்த்தர் ஏதோ ஒரு காரியத்தை இருதயத்தில் ஏவுகிறார் என்பதை அறிந்து, என் தேவை என்பது என் தெய்வத்திற்கு உண்டு. ஸோ என்னோட முதல் ஜெப குறிப்பை என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வாலிபர்களுக்காக நம்ம ஜெபிக்கிறதுக்கு நம்ம முதலாவது ஆயத்தமாக இருக்கணும். அநேக வாலிபர்கள் இந்த நேரத்தில் நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, ஆனால் அநேக உங்கள் சகோதரராக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், ஏன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட இருக்கலாம், அவங்க வெளியில் இன்றைக்கி என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்றதை நீங்கள் நன்றாய் அறிந்திருப்பீர்கள்னு நான் விசுவாசிக்கிறேன். ஸோ நம்ம இந்த நேரத்தில் அநேக வாலிபர்களை நம்ம கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து அவர்கள் பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்கும்படியாகவும், அவங்களுடைய சாபத்திலிருந்து எத்தனை நேரத்தில் என் ஃப்ரெண்டுக்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா, நீங்கள் என்னை பார்த்து சொல்லலாம், ஆனால் நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் அவர்களை மாற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிற ஜெபம் அவங்கள மாற்றும். பாய்ஸ்ல ஒருத்தரும் கேர்ள்ஸ்ல ஒருத்தரும், பாய்ஸ்ல ஒருத்தரும் கேர்ள்ஸ்ல ஒருத்தரும் நான் சொல்ற ஒவ்வொரு குறிப்புகளுக்காக நான் ஜெபிக்கணும். முதலாவது என் மேல இருக்கிற என் சகோதரர்மார்கள், என் வாலிபர்களுக்காக ஜெபிக்க நீங்க ஆயத்தமாங்க. யாராவது ஒருத்தர், எங்க ஆளுங்க ஜெபிக்க மாட்டாங்க, வந்திருக்கிற நீங்க தான் ஜெபிக்க போறீங்க. வாலிபர்களுடைய பாவத்திலிருந்து அவளுடைய சாப கட்டிலிருந்து மாற மாட்டானான்னு சொல்லி நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் என் தேவனுடைய சமூகத்துல எட்டோன்னு நம்ம விசுவாசித்து ஜெபிக்கிறோம். ஜெபிக்கும் பொழுது நான் இப்பவும் சொல்றேன், ஒரு மன ஆவி எங்குண்டோ அங்க விடுதலைன்னு வேதம் சொல்லுது. ஒரு மனதோட ஒவ்வொரு வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் சொல்லும் பொழுது நம் ஜெபம் அவரை எட்டும், அவர் சிங்காசனத்தை அசைக்கும். வாலிபர்களுக்காக யாராவது ஒருவர் மேல இருக்க அண்ணமா இருங்க, சீக்கிரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வேலையிலும் இந்த அப்பா இந்த ஆலயத்தில் ஆண்டவரே இந்த ஓய்வு நாளில் நீர் கொடுத்த ஆண்டவரே கிருபைகளுக்காக நன்றி ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்பா எங்களையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் அழைத்தீரே, ஆண்டவரே எங்களை கூட்டி சேர்த்தீரே. ஆண்டவரே வாலிபராகிய அப்பா ஆண்டவரே இந்த உலகத்தில் அநேக வாலிபர்கள் இருந்தாலும் ஆண்டவரே இந்த நேரம் இந்த வேலை அப்பா உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒரு ஏக சிந்தையோடு ஏக மனத்தோடு ஆண்டவரே ஒரே ஒரு ஜெபம் எங்களுக்காக, எங்களை போல இருக்கிற ஒரு வாலிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எந்த ஒரு வாலிப ஆண்டவரே ஆத்துமாவும் ஆண்டவரே வீணாய் போயிடக்கூடாது ராஜா. முதலாவது அப்பா இந்த சர்ச்சில் இருக்கிற சபையில் இருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு வாலிபர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய ஆத்துமா ஆண்டவரே விலையேற பெற்ற ஆத்துமாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பாவ கட்டுகளில் இருந்த அப்பா விடுதலை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவர் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான் என்று வேதம் கொள்ளுகிறது ஆண்டவரே. ஓ உமது வேதத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால் தானே ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். ஓ வாலிப பிரயாயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே ஒரு ருசியாய் எங்களை தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் குறைவுள்ளவர்கள் ராஜா. ஆண்டவரே ஒரு ருசியாய் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரே. வாலிப காலங்களில் ஆண்டவரே அப்பா ஓ யோசேப்பு சொன்னான் தன்னுடைய வாலிபத்தை அவன் அசூசி படித்துக் கொள்ளாதபடி, ஓ ஸ்தோத்திரம், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொன்னார். ஓ தாவீதோ தானியேலே சொன்னால், ஓ ஸ்தோத்திரம், அவனுடைய இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான், ஓ நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று. ஓ அதை போல் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர் இந்த வாலிபர்களுக்குள்ள இருந்த ஒரு விசேஷித்த ஆவி ஆண்டவரே இந்த வேளையில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. நாங்கள் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஒரு அடையாளத்தோடு ஆண்டவரே அப்பா நீர் எங்களை முத்திரை போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேலருக்கும் எகிப்தியருக்கும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை உண்டு பண்ணிய தேவன் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கும் உலகத்தாருக்கும் ஆண்டவரே ஒரு வித்தியாசத்தை நீர் ஏற்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. அப்பா இந்த நாள் ஆண்டவரே பாவத்திலிருந்து விடுதலையாக்கும் ஒரு நாளாகட்டும் அப்பா. ஒரு விடுதலையின் நாளாகட்டும் அப்பா. ஒரு ரட்சிப்பின் நாளாகட்டும் ஆண்டவரே அப்பா. ஒரு வியாதியிலிருந்து ஆண்டவரே சுகமடையும் ஒரு நாளாகட்டும் அப்பா. இந்த நாள் ஆண்டவரே ஒரு பிரேக் த்ரூ ஆண்டவரே. ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் எங்களுடைய அந்தகாரத்துல ஓ ஆண்டவரே அப்பா இருக்கிற எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன் அப்பா. எங்களுடைய இருதயத்தை
அறிந்திருக்கிற தேவன் அப்பா, உடைய கரங்களில் முற்றிலுமாய் ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறோம். வந்த ஒவ்வொருவரும் ஆண்டவரை வெறுமையாய் போயிடக்கூடாது ராஜா. ஆண்டவரே, நீர் என்ன வார்த்தை வைத்திருக்கிறீரோ ஆண்டவரே, அதை அப்பா நீர் ஒரு வார்த்தை சொல்லும் ராஜா. எங்களோடு கூட பேசும், எங்களை தரை மட்டுமாய் தாழ்த்துகிறோம் மீட்பர் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டு இந்த ஜெபத்தில் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை வல்லமையா எடுத்து பயன்படுத்தும்படியாக each one of you big applause. ஓகே ஃபைன். தேர்ட் திங், வாட்டர் பாட்டில். வாட்டர் பாட்டில் சூப்பர். எந்த சர்ச்? அண்ணனூர். ஓகே, அண்ணனூருக்காக ஒரு கை தட்டிடலாமா? ஓகே, நெக்ஸ்ட். இது முக்கியமான விஷயம், ஃபோன் யூஸ் பண்ணலாம். நம்ம சர்ச்சோட பேம்ப்ளெட் உங்க ஃபோன்ல காட்டணும். ECI புளியாந்தோட பேம்ப்ளெட் காட்டணும், ஃபர்ஸ்ட் காட்டணும். ECI கோட்டூர்புரம், அவங்களுக்காக ஒரு வாட்டி கைத்தறலாம். ஓ, கேர்ள்ஸ் டீமாக பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஆக்ஷன் சாங் பண்ணுறதுக்காக ஏஞ்சலையும் அண்ட் சிங்கிங் டீம் அண்ட் ஆக்ஷன் டீமையும் நான் வெல்கம் பண்ணுறேன். ஆடி பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாம் கிளாப். பார்த்தீங்கன்னா கவுண்ட் டவுன் ப்ரெஷர். உங்களுக்கு ஒரு 10 செகண்ட்ஸ் கொடுப்பேன். சர்ச்சாக தான் வருவேன். ஸோ 10 செகண்ட்ஸ் கொடுப்பேன். அந்த 10 செகண்ட்ஸ்க்குள்ளே நான் ஒரு 5 விஷயம் கேட்பேன். லைக் இந்த சர்ச்சில் இருக்க ஒரு 5 பொருள் சொல்லுங்கள், அந்த மாதிரி 5 வெஹிக்கிள் சொல்லுங்கள், அந்த மாதிரி சொல்லுவேன். 5 ஃபீமேல் கேரக்டர். ஏவாள், எஸ்தர், ரூத், நகோமி, மரியாள். சூப்பர் சூப்பர். நாமத்தினாலே எங்களுடைய ஜோஷ்வா யூத் ஃபெலோஷிப் சார்பாக உங்கள் யாவரையும் வருக என வரவேற்கிறோம். இதுவரையிலும் நம்ம 12 சர்ச் வந்திருக்கோம். ECI கோட்டூர்புரம், ECI மடுவன்கரை, ECI அண்ணனூர், ECI KVK குப்பம், ECI திருவிக்கா நகர், ECI நுங்கம்பாக்கம், ECI ஐயப்பாக்கம், ECI மணப்பாக்கம், ECI அரும்பாக்கம், ECI கீழ்பாக், ECI வியாசார்பாடி, ECI எருக்கஞ்சேரி. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ஆல். அல்லேலூயா. இப்போ தான் இங்கே சவுண்ட் வருது. இப்போ நம்ம மெசேஜ்குள்ளே போக போகிறோம். நம்மளோட பிரசங்கியாரை வெல்கம் பண்ணலான்னு இருக்கோம். ஆக்சுவலாக மார்னிங்கே வெல்கம் பண்ணிட்டோம். நம்ம கரங்களை எழுதி உற்சாகப்படுத்துவோம். நம்மளோட சகோதரர் டாக்டர் பென் சாமுவேல் பிரதர் அவர்கள் முன்பதாக வர வைக்கிறோம். நல்லா இருக்கீங்களா? மேலே ரொம்ப ஃபயராக இருக்கிறாங்க. சூப்பர். நான் ரொம்ப நேரம் பேச மாட்டேன். ஏன்னா ரொம்ப நேரம் பேசினா எனக்கு என்ன ஆகும்னு தெரியும். ஆமாம், நீங்களே கைத்தட்டி அமைச்சிருவீங்க என்ன. கொஞ்சம் நேரம் 20 மினிட்ஸ் 20 நிமிஷம் தான் பேச போகிறேன். இந்த 20 நிமிஷம் கொஞ்சம் கவனமாக எனக்கு கவனிங்க.
உங்கள் எல்லாரையும் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். அடுத்த தலைமுறை, அடுத்த சந்ததி ஆண்டவர் உங்களை தொடர்ந்து உங்களை நடத்தும்படி நான் உங்களை என்கரேஜ் பண்ணுறேன். இருக்கிற இடத்துல கண்ணை மூடி வலது கரத்தை மாத்திர ஆண்டவருக்கு நேரம் உயர்த்து. இவ்வளோ நேரம் நல்லா என்ஜாய் பண்ணீங்க. அடுத்த 20 நிமிஷம் மாத்திரம் கொஞ்சம் கவனமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான சில காரியங்களை மட்டும் சொல்லிட்டு நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணி முடிக்க ஆசைப்படுறேன். காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தரின் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவா, நம்பி நான் முன் செல்லுவே. எல்லாரும் கண்ணை மூடிடலாம். இவ்வளோ நேரம் என்ஜாய் பண்ணீங்க. என்னதான் இங்கே சந்தோஷமாக வந்து பாடினாலும் ஆடினாலும் உங்கள் தனிமையான நேரத்தில் நீ ஏதோ ஒரு கஷ்டத்துக்குள்ள, ஏதோ ஒரு பிரச்சனைக்குள்ள, ஏதோ ஒரு மன அழுத்தம், ஏதோ ஒரு பிரச்சனை, அதுலேருந்து எப்படி வெளியே வரணும்னு தெரில. அதுக்காக நான் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். உலகத்தில் இருக்கிற எல்லா இன்பத்தையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனால் எதுவுமே உனக்கு நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்கல. இங்கே என்னோட வயது பெரியவர்களாக இருக்கலாம், சிறியவர்களாக இருக்கலாம். ஒரு சகோதரனா நான் உங்களை பார்த்து உங்களுக்கு முன்னாடி வைக்கிற ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், இந்த இயேசுன்னு ஒருத்தரை நீங்கள் ருசிச்சு பார்த்தீங்கன்னா போதும். இந்த இயேசு இடத்துல வந்தால் போதும், இயேசுவேன்னு சொன்னீங்கன்னா போதும். நீ எப்பேற்பட்ட கஷ்டம், எப்பேற்பட்ட மன அழுத்தங்களாக இருந்தாலும் இந்த இயேசு உன்னை தூக்கி எடுத்து உன்னை உயர்ந்த கண்மலையின் மேல் நிறுத்த அவர் போதுமானவர். நான் ரொம்ப தூரம் போயிட்டேன், இயேசு கிட்டலாம் வந்தால் எனக்கு ஏற்றுப்பாரா தெரில, அதை குறிச்செல்லாம் கவலையே படாத. அதை குறிச்செல்லாம் உனக்கு இந்த இடத்துல சிந்திக்கவே வேண்டாம். எனக்கு இந்த இயேசு தேவைன்னு சொல்கிறவங்க மட்டும் நல்லா கவனிங்க. இந்த இயேசு உங்களை வற்புறுத்த மாட்டார். இந்த இயேசு எனக்கு தேவை, என் வாழ்க்கை மாறணும், நான் போயிட்டு இருக்கிற இந்த பிரச்சனையிலேருந்து எனக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும், இந்த மன அழுத்தம் மாறணும், என் தனிமையான நிறைய ஃபெயிலியர்ஸ், என் வாழ்க்கையில் நிறைய ஃபெயிலியர்ஸ், இதில் இருந்தெல்லாம் என் வாழ்க்கை மாறணும், என் துக்கம் மாறணும் அப்படின்னு விரும்பினா இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்கிறவங்க மட்டும் உங்கள் கையை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி கண்ணை மூடி, என்ன பார்க்க வேணாம், என்னை பார்த்தா வேஸ்ட்டு, ஏசப்பாவை மட்டும் பார்த்து, இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே, என்னை அவரிடம் ஒப்படைத்தே வெட்கப்பட்டு போக மாட்டேன். சேர்ந்து சொல்லலாமா? காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவேன். சொல்லுவீங்களா என்னோட? சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல். இயேசுவை நம்புவேன், இயேசுவை நம்புவேன், நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன், என்னை அவரிடம் ஒப்படைத்தே
வெட்கப்பட்டு போக மாட்டேன். சொல்லுவீங்களா? இயேசுவை உங்க சத்தம் உயரட்டும். நம்பு நாளெல்லாம் நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்தேன். வெட்கப்பட்டு போக மாட்டேன், பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வனாந்திரமே வாழ்க்கையானாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல்லுவேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த வார்த்தையை? வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார். நம்பி நான் முன் செல். ரெண்டு கையை உயர்த்தி எல்லாரும் இயேசுவை நம்புவே. உங்க சத்தம் உயரட்டும். நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் பாடுங்க பாடுங்க பாடுங்க. வெட்கப்பட்டு போக. கடைசியா சொல்லலாமா? இயேசுவை நம்பு நாளெல்லாம் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஜீசஸ் வெட்கப்பட்டு போகமா. இயேசுவை நம்புவேன். இயேசுவை பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் நாளெல்லாம் என்னை அவரிடம் ஒப்படைத்தே. வெட்கப்பட்டு போகமா. ஏசப்பா, இங்க இருக்கிற எல்லா பிள்ளைகளும் நீங்க நேசிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிள்ளைகள் எல்லாம் ஆளுகை செய்யுங்க. இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில் இருக்கிற எல்லா வனாந்திரங்கள், வியாகுலங்கள், இந்த பிள்ளைங்க படுற வேதனை, இந்த பிள்ளைங்க அனுபவிக்கிற வழிகள் எல்லாவற்றுக்கும் மருந்து நீங்க தான். உங்களுடைய பிரசனம் இந்த பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். இந்த 20 நிமிடம் நீர் எங்களோடு இந்த பிள்ளைகளுடைய இருதயங்களில் இப்படி ஆளுகை இருக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். பரலோகத்திற்கு போற வாசல் ரொம்ப இடுக்கமானது. பைபிள்ல தான் ஆண்டவர் சொல்றார். ஆனா கேட்டுக்கு போகிற வாசலோ விசாலமானது. இடுக்கமான வாசல் வழியே வருந்தி நுழைய முயன்றிடுங்கள். சிலுவை சுமந்த இயேசுவின் பின் சிரித்த முகமாய் சென்றிடுவோம். ஒரு தம்பியா, ஒரு அண்ணனா, ஒரு சகோதரனா உங்களை ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்குற ஒரே காரியம், இயேசுவுக்கு உங்க இருதயத்தை கொடுங்க. அவருக்கு உங்க இருதயத்தை கொடுத்தீங்கன்னா உங்க அடையாளத்தை கர்த்தர் மாத்துவார். உங்க மேல ஒரு அடையாளத்தை வச்சிருக்கிறார். என்ன அடையாளம் தெரியுமா? இயேசுவின் ரத்தம். இங்க இருக்கிற எல்லாரும் மேலேயும் ஒரு அடையாளம் இருக்கு. 5 டிஃபரெண்ட் சர்ச்சஸ்லேருந்து வந்திருக்கீங்களா? 5 டிஃபரெண்ட் சர்ச். எல்லா சர்ச்சுக்கும் ஒரு அடையாளம் இருக்குல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கானதை கர்த்தர் பெஸ்ட்டை வச்சிருக்கிறாருன்னு சொல்லுங்க. பெஸ்ட்டை வச்சிருக்கிறார். பெஸ்ட் பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ. இந்த புளியந்தோப்பு சர்ச் வாலிபர்களுக்கும், செக்ரட்டரி அவர்களுக்கும், பாஸ்டர் அவர்களுக்கும் ஒரு விஷயம் கூட நன்றி. கர்த்தருக்கு சித்தமானால் மறுபடியும் சந்திக்கலாம். இல்லை உங்களை பரலோகத்தில் சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன். God bless. அவர் அன்பை மறப்பேனோ?
என்னை தோளில் தூக்கி சுமந்த அவர் அன்பை மறப்பேனோ? என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர், என் இயேசு நல்லவர், என் இயேசு வல்லவர், என் இயேசு பெரியவர், என் இயேசு பரிசுத்தர். God places a sign on His children to save and to prove that we are His children. Are you blessed with the sign of God? கண்ணியரை தகுதியானீங்கள். தேவனாகிய உன் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை நீ வேண்டிக் கொள்வாய். தேவனாகிய உன் கர்த்தரிடத்தில் ஒரு அடையாளத்தை நீ வேண்டிக் கொள்வாய். மனிதரின் கிரியைகளால் கிறிஸ்துவில் என்றும் வெளிப்படுவோம். சிலுவையின் ஆதாரமே இதுவே மனிதனின் அடையாளமே. ஆழத்தினிலும் உன்னதத்திலும் அடையாளத்தை நீர் உருவாக்கினீர். ஆழத்தினிலும் உன்னதத்திலும் அடையாளத்தை நீர் உருவாக்கினீர். கர்த்தருடைய நிதான நாமத்தினால அடையாளம் என்ற தலைப்பில் நாங்களே எழுதவும் அதை கம்போஸ் பண்ண கர்த்தர் கிருபை செய்தார். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். வானத்தின் மதகுகள் திறந்து மன்னாவால் உணவளித்தே. செங்கடல் பிளந்திட செய்தே, எகிப்தியரை மூழ்கடித்தே. வானத்தின் மதகுகள் திறந்து மன்னாவால் உணவளித்தே. எகிப்தின் ஜனத்திற்கும் உனக்கும் வித்தியாசம் காண செய்தே. எகிப்தின் ஜனத்திற்கும் உனக்கும் வித்தியாசம் காண செய்தே. இஸ்ரவேலே, இஸ்ரவேலே, உன்னை பெயர் சொல்லி அழைத்தேனே. ஒரு குலைந்து போன உன்னை கீழே இங்கே உட்காந்தவங்க மேலே இங்கே உட்காந்தவங்களுக்கு தான். ஏன்னா நீங்கள் பேசுனது நீங்கள் பாடினது தான் என் காதில் கேட்டுகிட்டு இருந்தது. கொஞ்சம் அமைதி காக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மானிட்டர் கொண்டு வைங்க. கொஞ்சம் அமைதியாக இருக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் ஜேக்கப் விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாம் இது யூடியூப்லன்னா பார்த்துருப்பீங்க. ஏதோ ஓரமாக வாசிச்சுட்டு இருந்தேன். இசை கலைமணி முடிச்சிருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் இசை கலைமணி முடித்து கர்த்தருக்காக நாங்கள் வாசித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒரு 17 சபைகள் வந்து
நீங்கள் இந்த காம்படிஷனில் கலந்து கொண்டீங்க. அந்த வாய்ப்பை கொடுத்த அன்பு ECA ஜெயகிறிஸ்து தேவாலயம் புளியாந்தோப்பு பாஸ்டர் வின்சென்ட் ஐயாக்காக கை தட்ட மாட்டிங்களா? ஸோ எல்லாரையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். மிகவும் சந்தோஷம். நீங்கள் ஒவ்வொரு டீமும் இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அதனுடைய கஷ்டங்கள் எங்களுக்கு தெரியும். ஆஸ் எ கம்போசராக, ஒரு சீக்வன்சராக நான் பார்க்கும்பொழுது ஒரு பாடல் வருதுன்னா அது ஒரு லேசான காரியம் இல்லை. அதை எப்படி ஒரு தாய் தன் பிள்ளையை பெற்றெடுக்கிறாங்களோ, நான் அமைதியாக இருக்க மாட்டிங்களா? நீங்கள் ஏதோ பேசின்னு இருக்கிறீங்க. பெற்றெடுக்கிறாங்களோ அதே போல் ஒரு பாடல் உருவாக்குறது, அதற்கு நல்ல டியூன் அமைச்சு அதுக்கு சந்தங்களை கொடுத்து அதை கோஆர்டினேஷனாக பாடும்போது அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஸோ இங்கே பாடின எல்லாருமே ரொம்ப சூப்பராக பாடினீங்க. உங்களுக்காக நல்லா கையை தட்டுங்க. எல்லாருமே நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. இங்கே வாசித்த எல்லாருக்காகவும் நன்றி. நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க. மட்டும் கரெக்டான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் மெலோடிக்கு ஏற்ற மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மற்றது எல்லாமே அவர் சொல்லிட்டாரு. அண்ட் யாரும் தப்பாக நினைக்க வேணாம். ஷூ போட்டிருக்கேன்னு ஐ கெட் அன் ஆக்சிடெண்ட் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. ஐ டோன்ட் ஹவ் திஸ் ஆங்கிள் லெங்க். அதனால நான் இந்த ஷூ போட்டிருக்கேன். ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு ஸ்டாண்ட் ஸ்ட்ரெயிட். ஸோ நாங்கள் வந்து ஒரு சின்ன பர்ஃபார்மன்ஸோட வில் டேக் அ லீவ். தேங்க்யூ. நான் திறக்கும் கதவுகள் எல்லாம் சில நேரம் அடைக்கிறேன். கோபத்தால் பகைத்தாலும் இயேசு நீர் அணைக்கிறேன். எத்தனை பேருக்கு இந்த சாங் தெரியும்? Can you guys sing with me? அடைத்ததின் காரணம் என்ன நான் கற்றுக்கொண்டேன். எண்ணுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். அடைத்ததின் காரணம் என்ன நான் கற்றுக்கொண்டேன். எண்ணுவதை பார்க்கிலும் அதிகமாய் பெற்றுக்கொண்டேன். என் சின்ன சின்ன ஆசைகள் நீர் காட்டுகிறீர், ஏக்கங்கள் நீர் தீர்க்கிறீர். மூடன் எழுந்து அறிந்ததும் அல்லையில் என்னை வைக்கிறீர். ஆசைகள் நீர், ஏக்கங்கள் நீர் முற்றும் அறிந்த போதிலும் அல்லையில் என்னை வைக்கிறீர். நிசகரி சகதா பாபா பாபகரி சகரி சகரி சாசா பாபா பாபா நிலகரி சாசா பாபா பாபகரி சகரி சகரி சகமா பாபா. ECI திருவிக்கா நகர், 4th Church, ECI கும்மிடிப்பூண்டி. Last and final 5th Church, ECI ஐயப்பாக்கம். ஸோ நான் கால் அவுட் பண்ண சர்ச்சஸ் எல்லாம் நீங்கள் முன்னாடி வந்துருங்க. யோசேபாலோடு கூட யோவாஸ் எத்தனை வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் ஒளித்து வைக்கப்பட்டான்? 6 கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் சர்ச் ECA வெஸ்ட் மாம்பலம். உங்க ஸ்லாட் நம்பர் 4 6. எத்தனை சேக்கல் நிறை பொன்னை நாகமான் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேல் ராஜாவிடத்தில் நிருபத்தை கொடுத்தான்? 6000. கரெக்ட் ஆன்சர். 7 தரம் தும்மி என் கண்களை திறந்தேன். நான் யார்? துனேமியாளின் மகன். ரைட் ஆன்சர். நான் கொல்லப்பட்டிருக்க வேண்டும். என்னை என் அத்தையாகிய யோசபால் காப்பாற்றினாள். நான் யார்? யோவாஸ். ரைட் ஆன்சர். இந்த எலெக்ஷன் உங்க சித்தத்தை காட்டுங்கப்பா. பாவம்பா எங்க வேட்பாளர் காலை வச்சுடு ஏசப்பா.
பிரச்சனை ஒருத்தர் வராங்க ஏசப்பா, 3000 கஷ்டப்பட்டு குத்துக்கிறாங்க ஏசப்பா, யாருக்கு ஏசப்பா போடுறது? இந்த பக்கம் லோட்டஸ் வரவே கூடாது ஏசப்பா, ஏசப்பா அந்த பக்கம் டூலிப்ஸ் வரக்கூடாது ஏசப்பா. இன்னும் 4 நாட்கள் தான் இருக்குது. உங்கள் பொன்னான ஓட்டை உதயசூரியனுக்கு போடுமா ஏசப்பா, ஏசப்பா உங்க சித்தம் கேட்டுச்சுப்பா, உங்க சத்தம் கேட்டுச்சு, நீதி சூரியன் உதிச்சிட்டீங்க ஏசப்பா. ஆண்டவரே இவ்வளவு சீக்கிரம் உங்க சித்தத்தை சொல்வீங்கன்னு எதிர்பார்க்கலப்பா. அடையாளமா இருந்தாங்க. கண்டிப்பா நான் ஏசப்பாக்காக அடையாளமா இருந்தே ஆவேன். என்னோட பாவத்தெல்லாம் விட்டு தேவனுக்குரிய சரீரமா இப்ப நான் மாறி இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவரோட பாதத்துல வந்து நான் விழுந்துட்டேன்ப்பா, விழுந்துட்டேன். ஐயோ என்னங்க நீங்க? ஏய் ஏய் இப்பதான் ஒரு ஷாட் எடுத்துக்கிறாங்க வர நந்தி மாரி இப்போ அப்படி. என்னங்க நீங்க சர்ச்சில் போய் ரீல்ஸ்லாம் பண்றீங்க, தப்பு இல்லையா இதெல்லாம்? ஏமா நீ சர்ச்சுக்கு வந்து புதுசா? சர்ச்சில் ரீல்ஸ் பண்ணாதாம்மா ஏசுபா புள்ளன்னு அவ்வளோ லைக்ஸ் போடுறாங்க, அவ்வளோ ஃபாலோ பண்ணுறாங்கம்மா எனக்கு. ஸோ நான் ரிசல்ட் போட்டது எப்படி அப்படின்னா, எல்லாரையும் உங்கள் பக்கம் இழுத்தவங்களுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ நிறைய பேர் வந்து கான்செப்ட் கம்மியாக இருக்குது, டைம் மேனேஜ் பண்ணல, ஸோ இப்படி நிறைய மைனஸ் இருந்ததுனால ஃபுல் இந்த சர்ச்சையே உங்கள் பக்கம் இழுத்தவங்களுக்கு தான் நான் மார்க் போட்டிருக்கேன். ஸோ அதுக்கு தான் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த பாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் பாஸ்டர். जख्मी में था आंसू में बहाया, खोया हुआ मुझे ढूंढ कर तू आया, वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया, वाचा तूने मेरे साथ किया, सब कुछ तूने लौटा दिया. एलो है एलो है एलो है स्तुति करूंगा. அவர் காணாதவர் போல எந்தார், கப்பலின் அடித்தட்டினில் அவர் காணாதவர் போல எந்தார், எழுந்து வந்தார் அகற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர், எழுந்து வந்தார் அகற்றி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். அவர் வார்த்தைக்கு அழிவில்லை, அது எல்லாமே செயலாகும். எரிகிற சூழ என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. எரிகிற சூழ என்ன ஆச்சு, எரிய வந்த கூட்டம் எரிஞ்சு போச்சு. வேகுதியில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. தூக்கி எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே அப்பாவோட ஸ்கெட்சு. வேகுதியில என்ன எரிஞ்சும் முடி கூட கருகாம போச்சு. எறிய வந்தவனெல்லாம் தூக்குறதே சிங்கத்தோட ஸ்கெட்சு. ஒரு யூத ராஜ சிங்கம் ஒண்ணு என் பக்கத்துல, அல்லேலூயா. அவர் சரித்திரத்தில் முடியாதுன்னு எதுவும் இல்ல, அல்லேலூயா. ஈசிஐ நுகபாகா அந்த ஓவர் அழுத்தினப்பா, என்னப்பா ஓவர் அனுப்பிட்டு வாங்கி போனாரு ஏன் கொல்ல தெய்வம் அவரு.
அவரு எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு என் வாழ்க்கையோட சூப்பர் ஸ்டாரு என் கொல்ல தெய்வம் அவரு அட எங்க கொல்ல தெய்வம் அவரு இயேசுதானே அவரு பேரு. ஜெபிப்போம். ஜெபம். பரிசுத்த பிதாவே, இந்த இரவு வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். பரிசுத்த ஓய்வு நாள் விசேஷமாக எங்கள் புளியந்தோப்பு திருச்சபையின் வாலிபர் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த ஆண்டு முழுவதும் தம்முடைய பிள்ளைகளோடு ஐக்கியங்களோடு நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்தவும், தொடர்ந்து திருச்சபைகளை அழைத்து வாலிபர்களை ஊக்குவிக்கும் வண்ணமாக தம்முடைய பிள்ளைகள் ஆயத்தம் பண்ணின எல்லா நிகழ்வுக்காக நன்றி செலுத்துகிறோம். தம்முடைய பிள்ளைகளுடைய தாளந்துகளை வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல தளமாக தம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த உத்வேகத்திற்காக, உற்சாகத்துக்காக, உம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். இந்த நாளிலே கலந்து கொண்ட ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரம். பங்கு பெற்ற ஒவ்வொரு வாலிப சகோதர சகோதரிகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தேவனுடைய சமூகத்திலே கடவுளுடைய அடையாளங்களாக தம்முடைய பிள்ளைகள் இந்த நாளிலே தங்களை தெரிந்து தேவனுடைய சமூகத்திலே மாற்றிக்கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த திறமைகளை, தாளந்துகளை பாடல்கள் வழியாக, வேத வினாவிடை போட்டிகள் வழியாக, வேதத்தை அறிந்து கொள்ளுதலின் வாயிலாக கர்த்தர் கொடுத்திருக்கிற திறமைகளின் அடிப்படைகளாக வெளிப்படுத்த ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பரிசு பெற்றவர்களை வாழ்த்துகிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கு வேண்டிய நல்ல கிருபையும் பிரசன்னத்தையும் தாரும். குறிப்பாக எங்கள் புளியந்தோப்பு வாலிபர் ஐக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளுடைய முயற்சிகள், பிரயாசங்களை எல்லாம் இந்த நாளிலே கர்த்தர் ஜெயமாய் வாய்க்க பண்ணின கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து திருச்சபையில் வளர்ச்சிக்காக தம்முடைய பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்தும் ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. திருச்சபையின் போதகர், நிர்வாக குழு அங்கத்தினர்கள், விசுவாச குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் பெருக செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவனுடைய சமூகத்திலே உடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்கிறோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வேண்டிய நல்ல பாதுகாப்பை தருவீராக. ஒரு புதிய வாரம் தம்முடைய பிள்ளைகள் செய்கிற எல்லா பணிகள், வேலைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவருடைய கரம் தாங்கி வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். உடைய சமூகத்தை விட்டு கடந்து செல்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். இயேசுவின் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனும் நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம் மனிதர்களுடைய சமாதானமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. ஆமென். கர்த்தரை துதிப்போம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசு நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.